வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம இந்திய சுதந்திர போராட்டத்துல நடந்த ஒரு முக்கியமான ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு நிகழ்வை பத்தி பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே கொஞ்ச நாளைக்கு ஆட்டம் காண வச்ச ஒரு சம்பவம். அதுதான் சிட்டகாங் எழுச்சி. இதோட ஹீரோ சூரிய சென். அவரோட வீரமான கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த கதைய ஒரு ஆச்சரியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம சுதந்திர போராட்ட நேரத்துல புரட்சியாளர்கள் எங்கேயாவது பிரிட்டிஷார முழுசா விரட்டிட்டு அவங்களுக்கென ஒரு தற்காலிக அரசாங்கத்தையே நிறுவியிருக்காங்களா? பதில் ஆமா, நிறுவியிருக்காங்க. அது எப்படி எங்க நடந்துச்சுங்கிறது தான் இந்த பகுதியோட முக்கியமான விஷயமே. எந்த ஒரு பெரிய புரட்சிக்கு பின்னாலேயும் ஒரு மூளை இருக்கும், ஒரு தீப்பொறி இருக்கும் இல்லையா? இந்த சிட்டகாங் எழுச்சியோட தீப்பொறி, அதோட தலைவர் எல்லாரும் ரொம்ப அன்பா மாஸ்டர் தா அப்படின்னு கூப்பிட்டு சூரியசென் தான். வாங்க முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஒரு உழுக்குன அந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல், அதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ண முடியுதா? அது வேற யாரும் இல்ல, நம்ம மாபெரும் புரட்சியாளர் சூரியசென் தான். அவரும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரா ரொம்ப தைரியமா, ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. சரி வாங்க, இப்போ அந்த வரலாற்று சிறப்புமிக்க சிட்டகாங் ஆயுதக் கிடங்கு தாக்குதல் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த தேதிய நல்லா பாத்துக்கோங்க. ஏப்ரல் 1930. இந்த தேதியில தான் சூரியசென்னோட திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். குறிப்பா தேர்வுக்காக தயாராகிறவங்க இந்த தேதிய மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தாக்குதலோட வெற்றி ரெண்டு பெரிய விஷயங்களை செஞ்சது. முதல்ல சிட்டகாங்ல இருந்த ரெண்டு முக்கியமான பிரிட்டிஷ் ஆயுத கடங்கையும் அவங்க கைப்பற்றினாங்க. ரெண்டாவது, அதுக்கும் மேல அங்கேயே ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை நிறுவி நம்ம இந்திய தேசிய கொடியை ஏத்துனாங்க. இது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல ரொம்பவே அபூர்வமான ஒரு தைரியமான சம்பவம். ஆனா கதை இதோட முடியல. ஆயுதக்கடங்கு கைப்பற்றினது ஒரு முடிவே இல்ல, அது ஒரு ஆரம்பம்தான். அந்த வெற்றி அடுத்ததா ஒரு நீண்ட ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு வழிவகுத்துச்சு. 3. இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு தெரியுதா? அந்த ஒரு தாக்குதலோட அவங்க நின்னுடல. அதுக்கப்புறம் புரட்சியாளர்கள் அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்களோட போராட்டத்தை தொடர்ந்தாங்க. அதாவது ஆயுத கிடங்க கைப்பத்தினதோட அவங்க வேலை முடியல. அடுத்த 3 வருஷத்துக்கு தலைமறைவா இருந்துகிட்டே பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஆபீஸ்கள், ரயில்வே ஸ்டேஷன், தந்தி ஆபீஸ்னு குறி வச்சு தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க. இதனால பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு அவங்க ஒரு பெரிய தலைவலியாவே இருந்தாங்க. இவ்ளோ பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் இப்ப நம்ம சூரியசென்னோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். அவரோட கைது, அப்புறம் வீரமரணம். 3 வருஷம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமா இருந்த சூரியசென் கடைசில 1933ல காட்டிக் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 1934ல பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை தூக்கிலிட்டுச்சு. அவர் வீர மரணம் அடைஞ்சார். சரி, இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து முக்கியமான சில விஷயங்களை ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணலாமா? ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி. முதல் கேள்வி, சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் எப்ப நடந்துச்சு? மாசம், வருஷம் ஞாபகம் இருக்கா? சரியான பதில் ஏப்ரல் 1930. இந்த தேதி நம்ம சுதந்திர போராட்ட வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்த கேள்விக்கு போலாமா? அந்த ஆயுதக் கிழங்கு தாக்குதலுக்கு அப்புறம் சூரியசென்னோட புரட்சி படை எத்தனை வருஷம் அவங்க தாக்குதல்கள் தொடர்ந்தாங்க? ஆமா, கரெக்ட், 3 வருஷம். இது அவங்களோட போராட்ட குணம் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு காட்டுது இல்லையா? சரி, கடைசி கேள்வி, புரட்சியாளர் சூரியசென் எந்த வருஷம் கைது செய்யப்பட்டார்? சரியான பதில் 1933. இந்த 3 விஷயங்களும், அதாவது தாக்குதல் நடந்த வருஷம், போராட்டம் தொடர்ந்த காலம், அப்புறம் அவர் கைது செய்யப்பட்ட வருஷம், இது 3ம் இந்த நிகழ்வை புரிஞ்சுக்க ரொம்ப அவசியம். சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. சூரியசென்னோட அந்த தியாகம் அவருக்கு அப்புறம் வந்த புரட்சியாளர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்திருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆயுதமேந்தி போராடுறதோட முக்கியத்துவத்தையா, இல்ல தியாகத்தோட பெருமையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.